பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ, தப்பு. எப்பா கடவுளே, ஏன் தேவையில்லாம அந்த ஆளு என் கனவுல எல்லாம் வராரு? மறுபடியும் அந்தால பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாசம் வாடகை கொஞ்சம் லேட் ஆகும். தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அபி, கடை வாடகை எப்ப வேணாலும் தரலாம். முதல்ல படிப்பு தான் முக்கியம். அதை நீ சொல்லாத. ஒவ்வொரு வகுப்புலயும் 3 வருஷம் உட்கார்ந்து படிச்சிருக்க. டாடி, அது நிதானமா புரிஞ்சு படிச்சது. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மாத்திரை போட்டதுக்கு அப்புறமும் பிபி ஏறுது. இந்தம்மா, இந்த போட்டோ பாருமா. சூப்பர் மாமா. எல்லா போட்டோவும் நீங்க. கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். தேங்க் யூ ஸ்டெஃபி. இன்னைக்கு நைட் போர்ட் மெம்பர்ஸோட உங்க எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஜெகன் உங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிப்பாரு. So you guys have a blast and enjoy the party. Thank you ma'am. Thank you so much. Go ahead. Thank you. Okay. இதுதான் அசோக், நான் உனக்கு கொடுக்குற லெசன். 15 டேஸ்க்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் லூஸ் பண்ண போற. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ என்னமோ மொத்த குடும்பத்துக்கு கழுத்து வலிக்க அப்படியே தலையில சுமக்கிற மாதிரி பேசுற. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 4 இத்து போன சுடிதாரும் 2 தாவணியும் மாத்தி மாத்தி போட்டுட்டு போனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த எக்ஸெட்ராக்கெல்லாம் என்ன பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குறியோ? நான் பொதுவா எப்பவுமே டெய்லர்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன். ஐ எம் பிஸி வித் மை ஸ்ட்ராட்டஜி டீம், டிசைனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் உன்கிட்ட ஏன் பேசுறேன் தெரியுமா? மத்த டெய்லர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் உன்கிட்ட இருக்கு. ஐ மீன், உன்னோட ஞாபக சக்தி. தட்ஸ் அமேசிங். எங்கேயோ எப்பவோ பார்த்தத கொஞ்சம் கூட மாறாம அப்படியே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ற. அந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. மன்னிக்கணும், எனக்கு காப்பி அடிக்கிற பழக்கம் இல்லை. ஓ, என்ன படிச்சிருக்க? ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங்? இல்லைங்க, எல்லாமே அனுபவ அறிவு தான். அனுபவம். எதுவுமே பழகாம, எதுவுமே படிக்காம. பேரு கடையா? ஒரு 8க்கு 4க்கு ஒரு தம்பத்தோட இடத்துக்கு 2 இத்து போன மிஷின் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய கிடையாது. அந்த இத்து போன 2 மிஷினும் 8க்கு 4 ரூமும் தான் இவ்வளோ நாளா நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. கௌரவமா வாழ வச்சிட்டு இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. என்ன கௌரவமா வாழ்ந்துட்டோம் நம்ம? 3 மாடி வீடு கட்டி 4-5 காரை வச்சு வாழ்றோமா நம்ம? இது கௌரவமா? சொந்த வீடும் காரும் தான் கௌரவமா? யார்கிட்டயும் கடன் 10 ரூபாய் வாங்காம இப்ப பொழைக்கிறோம்ல, இதுதான் கௌரவம். சரி சரி, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது தெளிவா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அபி, அந்த கம்பெனில உனக்கு வேலை தரேன்னு சொன்னாங்களா? சொல்றது மட்டும் இல்ல, கெஞ்சறாங்களாம். அந்த ஆபீஸ்ல வாட்ச்மேனா வேலை செய்யறவனுக்கு 15,000 ரூபாய் சம்பளமா. இவளுக்கு சீஃப் டிசைனரா வேலை கொடுத்து இவ கேட்கறதையும் கொடுக்கறேன்றாங்க. அது கசக்கதா இவளுக்கு. அபி, அப்பா சொல்றது நிஜமா? இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு?
திஸ் இஸ் கோஇன்சிடென்ஸ். எங்கள் அம்மா அடிக்கடி சிண்ட்ரெல்லா பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு சிண்ட்ரெல்லா கதை தெரியுமா? தெரியாதுங்க. ஒரு ராஜகுமாரன் இருப்பான். அவனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சிண்ட்ரெல்லான்னு ஒரு தேவதை அவனுக்கு உதவி செய்வாளாம். அந்த மாதிரி உங்க மூலமா எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாரி, இவ்வளோ நேரமாக நம்ம பேசியிருக்கோம். நான் பேர் கூட சொல்ல பாருங்களேன். ஐ எம் அசோக். என் பேர் அபி. தெரியுங்க. எப்படி எப்படி தெரியும்? அபி டெய்லர்னு ஒருத்தர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அந்த அபி. இங்க நாங்க ஏன் வந்திருக்கோம்னு தெரியுமா? தெரியாதுங்கம்மா. பெரியவங்க நீங்க தான் சொல்லணும். எங்க கம்பெனில டிசைனரா ஜாயின் பண்ண உலகம் முழுக்க இருந்து எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க உங்க பொண்ணுக்கு அந்த ஆஃபரை தரோம். அப்படியா? அதுவும் நாங்களே தேடி வந்து. டிசைனரா? அது என்னன்னு கூட அவளுக்கு தெரியுமான்னு புரியலையே. அவ ஒரு டெய்லர் முதலாளிமா. ரெகுலரா அவ எவ்வளவு சம்பாதிக்கிறா? என்ன பெருசா ஒரு 10-15. ஏன் கம்பெனில ஜாயின் பண்ணா எவ்வளவு சம்பளம்னு தெரியுமா? ஒரு 40-50-60. நோ. உங்க 2 கையையும் நீட்டுங்க. இந்தாங்க. சேர்த்து வைங்க. வச்சுட்டேங்க. இந்த 2 கையும் நிறையிற அளவுக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போறோம். ஐயோ சந்தோஷம். இங்க போடுறா அரவிந்த், இனிமே நம்ம பணக்காரங்கடா. ஆனந்தி, ஐயோ எவ்வளவு கொடுக்க போறாங்க பாருடா. அள்ளிக்கலாண்டா அள்ளிக்கலாண்டா அள்ளிக்கடா. டே வாமா. என்னம்மா அபி, முதல்ல அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வாங்க. வா அபி, உட்காரு. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. பொதுவா நான் யாரையும் தேடி போய் பார்க்கிற பழக்கமே இல்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மத்தவங்க தான் என்ன தேடி வருவாங்க. என்னோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் மாமா நான் வளர்ந்தேன். எத்தனை நாள் அம்மா அந்த மிஷின் மேல என்னை உட்கார வச்சு எனக்கு சோறு ஊட்டியிருப்பாங்க. அந்த கட்டிங் டேபிள்ல துணியை விரிச்சு அதுல டிசில்ல வரைஞ்சு அதை கட் பண்றப்போ மனசு கனவு உலகத்திலே மிதக்கும். ஏதோ எனக்கே நான் தச்சுக்கிற மாதிரி அவ்வளோ கனவோட அவ்வளோ ஆசாசே தப்பேன். என் உயிரோடு கலந்து போன ஒரு விஷயத்த திடீர்னு தூக்கி போட சொன்னா எப்படி மாமா முடியும்? இத்தனை வருஷமா கத்திரிக்கோலை பிடிச்சு சுயமா உழைச்சு சாப்பிட்டவள இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட மாச சம்பளத்துக்கு கையேந்தி நில்லுன்னு சொன்னா அது எவ்வளோ வலிக்கும். அது ஏன் மாமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்க தாம்மா. சொந்த வீடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, பந்தாவா போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க. இங்க பார், அவங்க கனவுக்காக உன் மேல கல் எறிகிறாங்க. ஆனா அதுக்காக நீ உடஞ்சிடாதம்மா. மனசுல இன்னும் வைராக்கியத்தை சேர்த்துக்க. எல்லாத்தையும் தாங்குற இரும்பு மனுஷியா இரு. உனக்கு சரின்னு தோன்றது மட்டும் செய். உனக்கு சப்போர்ட்டா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் இருப்பேம்மா. தேங்க்ஸ் மாமா. எந்த மகளாவது அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்க பாருமா, இந்த சிரிப்பு மட்டும் நீ விட்டுறாத. எல்லா வலியும் மனசுல இருந்து தொடச்சி எடுத்துட்டு இந்த சிரிப்பை மட்டும் முகத்துல அப்படியே வச்சுக்க. ஏன்னா இந்த சிரிப்பு தான் உனக்கு கேடயம். உன்னை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயத்தை வர வைக்கிற கேடயம். என்ன நடந்தாலும் சரி மாமா, நான் கடையை விட மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட அடையாளம். அபி டெய்லர் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டா. அது இந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்.